அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைய பதிவில் நாம் காண இருப்பது திக்குவாய் போக்கி நல்ல குரல் வளம் தரும் ஒரு அற்புத திருத்தலத்தை பற்றிய தகவல்களை பற்றித்தான். சீர்காழிக்கு அருகே உள்ளது ஓசை கொடுத்த நாயகி சமேத சப்தபுரீஸ்வரர் என்னும் திருக்கோவில். இந்த திருக்கோவிலானது திருஞான சம்பந்தர் பிறந்து வளர்ந்த திருத்தலம் என்று சிறப்புடையதாக சொல்லப்படுகிறது. அன்னை சக்தி தேவியிடம் ஞானப்பால் உண்டு பதிகம் பாடத் தொடங்கிய சுமார் 3 வயதுடைய திருஞான சம்பந்தர் தனது முதல் தல யாத்திரையாக சென்றது இந்த திருத்தலம்தான் என்றும் சிறப்பை பெற்றுள்ளது இந்த திருக்கோவில். தனது சின்னஞ்சிறு கைகளால் தட்டி தாளம் போட்டுக்கொண்டு தலத்து இறைவரை துதித்து பதிகம் பாடியுள்ளார் திருஞான சம்பந்தர். குழந்தையின் கைகள் வலிக்குமே என்று சம்பந்தருக்காக இறக்கப்பட்ட இத்தலத்து இறைவர் சம்பந்தருக்கு 2 பொற்றாளம் கொடுத்து அருளியதாக தல வரலாறு கூறுகிறது. இறைவியான உமையம்மை அதற்கு தெய்வீக ஓசையை தந்தருளினார். ஆதலால் இத்தலத்து அம்பிகைக்கு ஓசை கொடுத்த நாயகி என்று பெயர் உருவானதாக சொல்லப்படுகிறது. சம்பந்தருக்கு பொற்றாளம் தந்த இறைவரை சுந்தரர் தனது பதிகத்தில் குறிப்பிட்டு பாடியுள்ளார் என்றும் சொல்லப்படுகிறது. பிற்காலத்தில் இப்பகுதியில் தனது ஊமை மகன் ஒருவர் பேசும் ஆற்றலை பெற வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்ட தாய் ஒருவர் அவ்வாறே இறையருளால் தனது மகன் பேசும் வல்லமை பெற மகிழ்ந்து கோவிலுக்கு தனது காணிக்கையாக செய்து தந்துள்ள பொற்றாளங்கள் இன்றும் கோவிலில் உள்ளது. சீர்காழியில் திருமுலை பால் உற்சவம் நடைபெறும் பொழுது இங்கு தாளம் வழங்கும் ஐதீக விழா நடைபெறுகிறது. கிழக்கு நோக்கி அமைந்துள்ள இந்த ஆலயத்தில் கோபுரம் இல்லை. முகப்பு வாயிலுக்கு எதிரே திருக்குளம் ஆனந்த தீர்த்தம் உள்ளது. திருக்குளமானது சூரிய பகவானால் உண்டாக்கப்பட்டதாக நம்பிக்கை நிலவுகிறது. 2வது நுழைவாயில் வழியாக உட்புகுந்த உடனே நேர் எதிரே பலிபீடம், நந்திதேவர் சன்னதி இவற்றை கடந்தால் இறைவரின் சன்னதியை உள்ளது. இந்திர பகவான் மற்றும் சூரிய பகவான் இத்தலத்தில் உள்ள இறைவரான சப்தபுரீஸ்வரரை வணங்கி வழிபட்டுள்ளனர். அடுத்து மகாலட்சுமி தேவிக்கு தனி சன்னதி உள்ளது. இத்தலத்தில் உள்ள மகாலட்சுமி தேவி மிகவும் சக்தி வாய்ந்தவர். மகாலட்சுமி தேவி இத்தல சிவபெருமானை தவம் செய்து அதன் பயனாக மகாவிஷ்ணு பகவானை திருமணம் செய்து கொண்டார். திருமகள் திருமணம் செய்து கொண்ட தலமாதலால் இந்த திருத்தலமானது திருக்கோலக்கா என்கின்ற பெயர் பெற்றதாக சொல்லப்படுகிறது. திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் பெண்கள் இங்கு தொடர்ந்து 6 வாரங்கள் மகாலட்சுமி தேவிக்கு அர்ச்சனை செய்தால் தடைப்பட்ட திருமணம் விரைவில் நடைபெறும் என்பது ஐதீகம். இறைவி ஓசை கொடுத்த நாயகியின் சன்னதிக்கு தனி சன்னதியாக இறைவர் சன்னதிக்கு இடுப்புறம் அமைந்துள்ளது. வெளிப்பிரகாரத்தின் வடக்கு சுவற்றில் உள்ள வாயில் வழியாக இறைவரின் சன்னதியை அடையலாம். கோவிலின் தென்கிழக்கில் தலவிருட்சம் கொன்றை மரம் ஒரே வேரில் 3 மரமாக வளர்ந்துள்ளது. சரியாக பேச்சு வராத பலரும் இந்த கோவிலுக்கு வந்து வழிபட்டு தெளிவாக பேசும் திறனை பெறுகின்றனர். அம்பிகைக்கு தேன் அபிஷேகம் செய்து அந்த தேனை குழந்தைகளின் நாவில் தடவினால் நல்ல பேச்சு வரும் என்பது நம்பிக்கை. செவித்திறன் குறைந்தவர்களும் இங்கு வந்து வழிபட்டு நல்ல பலனை பெற்று இருக்கிறார்கள். திக்கி திணறி பேசும் பல குழந்தைகளின் குறையை தீர்த்து அருள் செய்த நாயகி நன்றாக பேசும் திறனையும் இசை நயத்துடன் பாடும் திறமையையும் வேண்டுபவர்கள் இந்த தலத்துக்கு வந்து அருள்மிகு சப்தபுரீஸ்வரர் அருள்மிகு ஓசை கொடுத்த நாயகியை வழிபட்டு பேசும் திறனும் நன்றாக பாடும் திறனும் பெறலாம் என்பது தொன்று தொற்று இருந்து வரும் பக்தர்களின் நம்பிக்கை ஆகும்.